வணக்க மக்களே, நீங்கள் நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பர் சுவையான 25 கிலோ மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான 25 கிலோ டபரா எடுத்து வச்சிடலாம். டபரா நல்லா சூடானதும் 5 லிட்ரு சன்ஃப்ளவர் ஆயில் இப்போ நம்ம சேர்த்துடலாம். மக்களே, ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை 50 கிராம் சேர்த்துடலாம். பட்டை நல்லா கொஞ்சம் பொடிசாக ஆக்கி சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடாக 50 கிராம் பட்டை சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம 50 கிராம் ஏலக்காவும் வச்சுருக்கோம் பாருங்கள், 50 கிராம் ஏலக்காவும் சேர்த்துடலாங்க. ஏலக்காய் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை ஒரு 10 கிராம் சேர்த்த போது, அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. பிரிஞ்சி இலை ஒரு 10 கிராம் சேர்த்துடலாம். அது கூடவே லவங்கப்பூ ஒரு 20 கிராம் சேர்த்துடலாங்க. லவங்கப்பூ அதிகமாக சேர்க்கக்கூடாது, 20 கிராம் சேர்த்தா போதுங்க. சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஸ்டார் பூ, நட்சத்திர பூ இது பார்த்திங்களா, அது ஒரு 100 கிராம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பட்டை ஏலக்காய் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம 10 கிலோ பல்லாரி வெங்காயம் நல்லா பொடிசாக தண்ணியில் விட்டு அலசி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துடலாங்க. பல்லாரி வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணுங்கள், ரொம்ப பெருசாக கட் பண்ணக்கூடாது. 10 கிலோ வெங்காயம் நம்ம பொடிசாக கட் பண்ணி சேர்த்துடலாம். கோட்டை அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா நம்ம இன்றைக்கி அன்னதானம் செய்கிறோங்க. நம்ம தேர் திருவிழா மிக பிரமாண்டமாக நடைபெறும். நம்ம இந்த தேர் திருவிழா தான் நம்ம அன்னதான விழா. நம்ம வாங்க 25 கிலோ பிரியாணி ஃபுல் வீடியோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க மக்களே. இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடாகணுதோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற 10 கிலோ வெங்காயம் நம்ம சேர்த்துடலாம். 10 கிலோ வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே நம்ம 1/2 கிலோ பச்சை மிளகாய் தண்ணியில் விட்டு நல்லா அலசி காம்பு கிள்ளி எடுத்து வச்சுக்கிறத இப்போ நம்ம 1/2 கிலோ பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கியதும் இஞ்சி விழுது 2 கிலோ, பூண்டு விழுது 2 கிலோ சேர்த்துடலாம். இஞ்சி விழுதும் பூண்டு விழுதும் நல்லா வணங்கி வரணுங்க, அப்போ தான் பிரியாணி நல்லா சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். நம்ம அது வரைக்கும் நம்ம 25 கிலோவுக்கு நம்ம 8 கிலோ தக்காளி இப்போ தண்ணியில் விட்டு நல்லா அலசி பொடிசாக கட் பண்ணி இப்போ நம்ம சேர்த்துடலாங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுது நல்லா வணங்கியிருக்கு, இந்த அளவு தான் வணங்கணும். இப்போ நம்ம 8 கிலோ தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சு தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் 25 கிலோ மட்டன் நம்ம நல்லா தண்ணியில் விட்டு நல்லா அலசி எடுத்துடலாங்க. கறி பாருங்கள், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. 25 கிலோ மட்டனுங்க. நம்ம தக்காளி நம்ம 1/2 வேக்காடில் பாயில் ஆகிருக்கும். இப்போ நம்ம தண்ணியில் விட்டு நல்லா அலசி எடுத்துட்டு இப்போ நம்ம மட்டன் சேர்த்துடலாங்க. பாருங்கள், தக்காளி நல்லா ஒரு 1/2 வேக்காடில் வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த டைமில் நம்ம மட்டன் சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா மட்டன் நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் நல்லா ஒரு 20 நிமிஷம் வேக விட்டுடலாம். வேக விட்டுட்டு இப்போ நம்ம பாருங்கள் நல்லா இப்படி பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாங்க. மட்டன் மசாலா 100 கிராம், மல்லித்தூள் 100 கிராம், பிரியாணி மசாலா 100 கிராம், தனி மிளகாய்த்தூள் 100 கிராம் சேர்த்துட்டு மசாலா நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கூடவே நம்ம வணங்குற வரைக்கும் நல்லா வேக விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் 10 நிமிஷம் வேக விடணும். நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுட்டு நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மசாலா இறங்குற அளவுக்கு வேக விட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு, நல்லா சூப்பராக பாருங்கள், கலர்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம நல்லா மசாலாலாம் சேர்த்து நல்லா மசாலாலாம் மட்டனில் இறக்கிருக்கு பாருங்கள். அதுமாதிரி நல்லா வேக விட்டுடலாம். தயிர் நம்ம 1/2 லிட்டரு சேர்த்துடலாங்க. பாருங்கள், நல்லா கறி மசாலாலாம் இறங்கியிருக்கு. இப்போ நம்ம தயிர் நம்ம 1/2 லிட்டரு சேர்த்துடலாம். தயிர் 1/2 லிட்டரு போதும், லைட்டாக புளிப்பு இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சிடலாங்க. கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சிடலாம். நான் மட்டன் பிரியாணிக்கு 25 கிலோக்கு 40 லிட்டரு நம்ம அளவு தண்ணி வச்சிடலாங்க. 25 கிலோவுக்கு 40 லிட்டர் தான் தண்ணி வைக்கணும். இப்போ நம்ம 40 லிட்டரு அளவு தண்ணி வச்சிடலாம். தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சதும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி நம்ம சேர்த்துடலாங்க. அரிசி நம்ம முன்ன சொன்ன மாதிரியே நம்ம வெங்காயம் போடும்போதே நம்ம அரிசி ஊற வச்சிடணுங்க, அப்போ தான் நல்லா ஊறி வரும். இப்போ நம்ம நல்லா கொதிக்குது, நம்ம கொதிக்கும் போது நம்ம அரிசி சேர்த்துடலாம். நல்லா ஊறினா தான் மக்களே சாப்பாடு நல்லா உதிரியாக வரும், நல்லா சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நம்ம இப்போ புதினா கொத்தமல்லி தண்ணியில் விட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம புதினா கொத்தமல்லியை நம்ம சேர்த்துடலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு அது கூடவே நம்ம
1/2 லிட்ரு பசு நெய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம நெய் சேர்த்துடலாங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கொத்தமல்லி புதினா நெய்யும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு மக்களே நம்ம 1/2 மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் நம்ம சாப்பாடு தம்மில் வச்சிடலாம் மக்களே. சாப்பாடில் தம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். நம்ம இப்போ 1/2 மணி நேரம் சாப்பாடை தம்மில் வைக்கலாம். பாருங்கள் மக்களே, 1/2 மணி நேரம் தம்மில் வச்சாச்சு. பாருங்கள், சூப்பரான ஒரு தம் மட்டன் பிரியாணி ரெடியாக இருக்குது. சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்தமாரி சாப்பாடு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க, நல்ல சுவையாக இருக்குங்க. இந்த மெத்தடில் செய்யுங்க, நல்ல அருமையாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி ரெடியாக இருக்குது. மக்களே, ஒரே லைக் பண்ணுங்கள், ஒரே ஒரு ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைத்து மக்களுக்கும் முதல்ல என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. எனக்கு எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் நன்றிங்க. சூப்பரான ஒரு மட்டன் தம் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. சந்தோஷம்.